4 முட்டை எடுத்து தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன். ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக. கேக் ஜெல் ஒரு 5 கிராம் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 கப் ஆயில் எடுத்துக்கிறேன். 140 கிராம் வந்து பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். 140 கிராம் மைதா எடுத்திருக்கேன். ரோஸ் மில்க் எசன்ஸ் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். பால் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். கேக் ஜெல்லில் பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எக் ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பீடில் வச்சு கேக் ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துகிட்டா போதும். மைதாலேயே 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை சலிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் வந்து 2 மூடி ஊற்றிக்கிறேன். எடுத்து வச்சுருக்க எல்லோ எக்கை ஆட் பண்ணிடலாம். எக்கை ஆட் பண்ணோன்னே இதை மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க ரோஸ் மில்க் எசன்ஸையும் ஆட் பண்ணிடுவோம். மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க ஆயிலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம். பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நல்லா டேப் பண்ணிவிட்டு பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். 40 மினிட்ஸ் கழிச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். பேக் ஆகிருக்கு, ஒட்டாமல் வந்திருக்கு. ரோஸ் மில்க் கேக் ரெடி ஆகிடுச்சு. கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்லைஸ் போட்டுருவோம். நல்ல ஸ்பான்ஜியாக கேக் ரெடி ஆகிடுச்சு.